வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் சுருக்குக. ஓகேவா? சுருக்குகளை இந்த கொஸ்டின் அடிக்கடி நம்மளுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கிறது. ரயில்வேக்கும் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டஃபா கேட்கணும், ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதை மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப தான் எஃபோர்ட் போட வேணாம், பார்த்தா இதுவும் ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஈஸியா எப்படி பார்த்த உடனே ஆன்சர் பண்றது நம்ம கையை வைக்காம. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து கீழே நிறைய சம் இருக்கும், நீ பார்க்க உனக்கே புரியும். நம்மளுக்கு என்ன இங்க உள்ள கொடுத்துருக்காங்க, ரூட்டுக்குள்ள இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு மதிப்பு பாரு. முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? இந்த 6 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 2 × 3 6. ஃபர்ஸ்ட் பிரி, அதோட மல்டிபிளிகேஷன் பிரி. 2 × 3 6. இந்த 2 நம்பரை கூட்டினா இந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணும். அவ்வளவுதான். நம்ம பிரிக்கிற நம்பர் உள்ள கூட்டுனா இங்க வரணும், மல்டிபிளிகேஷன் பண்ணா இந்த 6 வரணும், கூட்டுனா இந்த 5 வரணும். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்படி வந்துச்சு, பெருக்குனா இந்த 6 வருது, கூட்டுனா இந்த 5 வருது அப்படின்னா அப்படியே இது ரெண்டையும் ரூட்ல போட்டுக்கொண்டுதான். ரூட் பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ரூட் 3 பிளஸ் ரூட் 2. இதுல 2ல எது பெருசோ அது ஃபர்ஸ்ட், சின்ன நம்பர் ரெண்டாவது. எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பிளஸ், அவ்வளவுதான். இங்க மைனஸா இருந்துச்சுன்னா மைனஸ். கான்செப்ட் மாறாது. பிளஸ் மைனஸ், அங்க பிளஸ் இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா மைனஸ். அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3 6. அப்ப ரூட் 3 கூட்டினா 5 வருது. அப்ப நடுவுல பிளஸ் இருந்தா பிளஸ், ரூட் 2. அவ்வளவுதான். ரூட் 3 ரூட் 2 நடுவுல பிளஸ். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன பிரிக்கலாம்? 18 எப்படி பிரிக்கலாம்? 6 3 18. கூட்டினா 2 கூட்டினா 9 வருதா? நடுவுல பிளஸ் தான் இருக்கா? அப்படின்னா என்ன செய்யலாம்? ரூட் 6 பிளஸ் ரூட் 3 ஆன்சரா இருக்கும். ரூட் 6 பிளஸ் ரூட் 3. அவ்வளவுதான். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கறது வித்தியாசமா இருக்கும். என்னன்னா ரூட் எல்லாம் போடுறாங்க, எப்படி போட்டானு என்னதுன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் உட்கார்ந்தே இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அடிக்கடி கேட்ட கேள்வி எஸ்எஸ்சி ஜிடில அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எஸ்எஸ்சில தான் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு. சரி, நம்மளுக்கும் கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நீ அந்த நம்பர் ஆப்ஷனை பார்த்தாலே பிரிச்சிடலாம். நம்மளுக்கு தேவை என்ன செஞ்சிருக்கா? 15னா 5 3 விட்டுருக்கான், நடுவுல பிளஸ். அப்ப நீ 5 3 15 பிரிச்சிடலாம். ரூட் 5 பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ரூட் 5 பிளஸ் ரூட் 3. இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இங்க பிளஸ். அவ்வளவுதான். கூட்டுனா இந்த 8 வருதான்னு செக் பண்ணிக்க. கூட்டினா 8 வருது. அவ்வளவுதான். பெருக்குனா 15 வருது. அவ்வளவுதான் ஆன்சர். இதுலயே நீ ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன்லயே பெருக்குனா 15 வருது, கூட்டினா 8 வருது, நடுவுல பிளஸ்னா ரூட் 5 ரூட் 3. அவ்வளவுதான். பார்த்தா எடுத்துடலாம். நீ பேனா கையை வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? அடுத்து அப்படியே 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 10 கூட்டுனா எது? சாரி, 10 இங்க 24 கொடுத்துருக்காங்களா? 6 4 24. இங்க அது மாதிரி கூட்டினா இங்க வரல. எல்லாமே இங்க கூட்டினா 8 வர மாதிரி தான் கொடுத்துருவாங்க. என்ன வித்தியாசமா இருக்குன்னு பாரு. இதுல 6 4 24. 6 4 கூட்டினா 10, பெருக்குனா 24, கூட்டினா 10 வந்துருச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? இங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போதும் போல ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் போற. ரூட் 6 பிளஸ் ரூட் 4. இங்க ரூட் 4 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரூட் எடுக்கிறாங்க. ரூட் 4 ரூட் எடுக்க முடியும் தானே? அப்ப ரூட் 6 பிளஸ் ரூட் 4 ரூட் எடுத்தா வெறும் 2. அப்ப ரூட் 6 பிளஸ் 2 போட்டிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. இங்க ரூட் இதை போட்டிருந்தாங்கன்னா இங்க 4 தான் இருந்திருக்கும். அதை ரூட் எடுத்து இங்க 2 போட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன். வேற எதுவும் இல்ல. ஓகேவா? சரி, அடுத்து 5வது கேள்வி. 5வது கேள்வி பார்க்கலாம். டைப் 2. அது டைப் 1 பிளஸ் போயிட்டு இருக்கு. இது டைப் 2 மைனஸ் வருது. மைனஸ் வந்து என்ன பண்ணணும்? சேம் அதே தான். 15னா 5 3 15. ஃபர்ஸ்ட் ரூட் 5 போடணும், அடுத்து ரூட் 3 போடணும். இங்க மைனஸா இருந்தா மைனஸ். அவ்வளவுதான். கூட்டினா 8 வருது, பெருக்குனா 15 வருது. இந்த கான்செப்ட் மாறவே கூடாது. பெருக்குனா 15, கூட்டினா 8, மைனஸ்னா மைனஸ், பிளஸ்னா பிளஸ். அவ்வளவுதான். புரியுதா? சரி, இது 5வது கேள்வி. அடுத்து 6வது கேள்வி. கொஞ்சம் பெருசா இருக்குதா? 60. 12 5 60. 12 5 கூட்டினா 17, 12 5 பெருக்குனா 60. அப்ப என்ன பண்ணலாம்? 12 மைனஸ்னா மைனஸ் ரூட் 5. 12 மைனஸ் ரூட் 5 ஆன்சரா இருக்கும். ரூட் 12 மைனஸ் ரூட் 5 ஆன்சர். நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா அடுத்த கொஸ்டினை கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரூட் 6 மைனஸ் 2 ரூட் 8க்கு கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.